பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. புதுவை தொலைக்காட்சியின் சார்பில் இந்திய விடுதலை நாளின் விழாவினை மிகச் சிறப்பாக நடத்துகின்ற வகையிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. புதுவை தொலைக்காட்சியினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே கருத்தரங்கத்தின் குழுவின் சார்பிலே எங்களுடைய வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைக்கு விடுதலை வேள்வியில் என்ற ஒரு எழுச்சியான ஒரு தலைப்பிலே மயிலம் சிவஞானபால சுவாமிகளுடைய கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ச. திருநாவுக்கரசு அவர்கள் விடுதலை வேள்வியில் கவிஞர் என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்கிறார். அவரை தொடர்ந்து விடுதலை வேள்வியில் படைப்பாளர்கள் என்ற தலைப்பிலே புதுவை தாகூர் கலைக்கல்லூரியிலே தமிழ்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த படைப்பாளராக விளங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் க. கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதேபோல விடுதலை வேள்வியில் தலைவர்கள் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வில்லியனூர் ராக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் பாரதி கோவிந்தம்மாள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதேபோல கடலூர் கந்தசாமி நாயுடு கலை அறிவியல் கல்லூரியிலே தமிழ்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் சு. பிரபாதி அவர்கள் விடுதலை வேள்வியில் வீரமங்கையர்கள் என்ற தலைப்பிலே இங்கே கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நான் இந்த கருத்தரங்கத்திற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று அமைகின்றேன். சுதந்திரமடைந்த நாம் இன்றைக்கு உலக அளவிலே பல்வேறு நிலையில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இந்த நாட்டிலே வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும் நம்முடைய பாரத நாட்டை உயிராகவும் உடலாகவும் மூச்சாகவும் பேச்சாகவும் நினைக்கின்ற ஒரு காரணம் என்றால் மிக இல்லை. நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே உலகம் எல்லாம் நம்மை வியந்து போற்றக்கூடிய அளவிலே இந்தியா வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற மிகப்பெரிய பலம் வாய்ந்த கொள்கை கோட்பாட்டிலே நாம் மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பதுதான். அந்த அடிப்படையில் விடுதலைக்காக போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் வாசம் அனுபவித்தவர்கள், விடுதலைக்காக தன்னுடைய உரிமைகளை இழந்தவர்கள், விடுதலைக்காக தம்முடைய உடைமைகளை இழந்தவர்கள் என்று பல்வேறு நிலையிலே நம்முடைய விடுதலைக்காக அன்றைக்கு போராடினார்கள். அவர்களுடைய அந்த வரலாற்றை எல்லாம் பின்வரும் சந்ததியினருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவளாக இருக்கிற காரணத்தினாலே அந்த முதன்மையான நோக்கத்திற்காகவே புதுவை தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது. 30 கோடி முகமுடையாள் எனில் மொயம்புறம் ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி இந்த நாட்டிலே அன்றைக்கு விடுதலை அடைவதற்கு முன்பாக இருந்த இந்த மக்களுடைய தொகையை கணக்கெடுக்கிறான். அன்றைக்கு இவ்வளவு பேர் இருந்து நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக உழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈகத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய அந்த உரிமைக்காக குரல் கொடுத்த அதையெல்லாம் நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். 60 கோடி தடக்கைகளாலும் அறங்கள் நடத்துவள் தாய் தன்னை செருவது நாடி வருபவரை துகள்
செய்து கிடப்பவள் தாய் என்று சொன்னான். அன்றைக்கு 30 கோடி பேர் என்றால் 60 கோடி கைகள் இருந்தன. அன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் அந்நியர்களால் ஏற்படுகின்ற இன்னல்களெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் களம் காணுவதற்கும் அன்றைக்கு எவ்வளவு பேர் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த தியாகத்தால் நாம் அன்றைக்கு விடுதலை பெற்று அந்த விடுதலை காற்றை நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் பேசுவான், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு என்று சொல்வான். இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கிறது? அந்நிய நாட்டிலே சென்று கையேந்தி நிற்கக்கூடிய அளவே நம்முடைய இந்தியா இல்லை. நம்முடைய பாரத நாடு என்பது பழம்பெரும் நாடு. நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாரதி பாடினானே, அந்த அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் தங்களுடைய உழைப்பாலும் இந்த நாட்டுக்காக இருக்கின்ற அர்ப்பணிப்பணினாலும் நாம் ஒரு மிக சிறந்த நாடாக இன்றைக்கு நம்முடைய தாய் திருநாடு விளங்கி கொண்டிருக்கிறது. தேசிய ஒருமைப்பாடும் ஒற்றுமை உணர்வும் உடைய மிக சிறந்த மக்களை நாம் கொண்டிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த சிந்தனையுடைய மக்களை இந்தியா பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நட்போடு. கூழ் அமைச்சு என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு இயற்கை வளம் செறிந்த நாடாக நம்முடைய பாரத திருநாடு விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் யாருக்காகவும் உணவுக்காக எந்த ஒரு நாட்டிடத்திலும் கையேந்துகின்ற நிலையிலே நாம் இல்லை. நாம் ஒரு தன்னிறைவு பெற்ற, உணவிலே தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு வாய்த்திருக்கிறார்கள். மிக சிறந்த ஆட்சியாளர்கள் நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் கட்டமைக்கின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு நல்ல நட்புறவோடு பழகுகின்ற மக்களையும் அந்நிய நாட்டோடு நல்ல நட்புறவை வளர்த்து கொள்ளுகின்ற வகையிலே நம்முடைய நாடு இருக்கிறது. அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கை அரண் வாய்ந்த, இயற்கையிலேயே பாதுகாப்பு நிறைந்த அரண்கள் வாய்ந்த ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறதால் தான் இன்றைக்கு உலக அளவிலே இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு என்று சொல்லக்கூடிய அளவிலே மற்றவர்களெல்லாம் நம்மை பார்த்து வியக்கத்தக்க அளவிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு நமக்காக பாடுபட்டு விடுதலையை வாங்கி தந்த அந்த நல்லோர்கள், அந்த தியாகிகளுடைய கடும் உழைப்பு என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து, மிக சிறந்த ஒரு நாட்டிலே வாழ்கின்ற நாம் இந்த நாட்டினுடைய இந்த 79ஆம் ஆண்டு விழாவிலே நாம் சிறந்த வகையிலே அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அடுத்தடுத்த நம்முடைய மக்களுக்கெல்லாம் அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி, இந்த நேரத்திலே இன்றைக்கு முதலிலே நம்முடைய பேராசிரியர் மயிலம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பாக அவர் பேச வருகின்ற கவிஞர்கள் என்ற தலைப்பில், அதாவது கவிஞர்கள் என்றால் நமக்கு தெரியும், படைப்பாளிகளில் ரொம்ப முக்கியமானவர்கள் கவிஞர்கள். நாம் புலவர்கள் என்று சொல்வோம். அன்றைக்கெல்லாம் புலவர்கள் தான் இருந்தார்கள். அவங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விடுதலைக்காக இந்த ஏழை எளிய மக்களிடத்திலே சென்று பொது ஜனங்களிடத்திலே தங்களுடைய பாடல்களின் வாயிலாகவும் தங்களுடைய கவிதைகளின் வாயிலாகவும் தங்களுடைய செய்யுள்களின் வாயிலாகவும் மக்களிடத்திலே சென்று விடுதலை உரிமையை, விடுதலை வேட்கையை அன்றைக்கு அவருடைய மத்தியிலே அவங்களுடைய எண்ணத்திலே விதைத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த கவிஞர்கள் தான் ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப எளிமையாக மக்களிடத்திலே தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய படைப்பின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்களை விடுதலை வேள்வியில் கவிஞர்கள் என்ற தலைப்பிலே அவருடைய கருத்தினை நல்குமாறு அன்போடு அழைக்கிறேன். சுரகுலாதிவன் துய்மலர் நந்தனம் வார்கடல் பெய்த வயிற்றினோன் கரக நீரை கவிழ்த்த மதகரி சரணம் நாளும் தலைக்கனியாக்குவாம். இங்கு குழுமியிருக்கக்கூடிய சான்றாண்மை மிக்க பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த சுதந்திர வேட்கை என்பது எப்படி மக்களிடத்திலே விதைக்கப்பட்டது என்பதற்காக அதனுடைய சான்றுகளை பகிரக்கூடிய வகையிலே இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் உலகத்திற்கே
கற்றுத்தந்தது நம்முடைய பாரத நாடு. இன்று வரை யாராலும் செய்ய முடியாத நிகழ்வை அந்த காலத்திலே செய்து காட்டியது நம்முடைய பாரத நாடு. அதற்கு சான்றாக விளங்கியவர்கள் கவிஞர் பெருமக்கள் தான். என்னன்னாக்கா, அகிம்சை முறையில் ஒரு போரை நடத்த முடியும் என்று முதலிலே உலகிற்கு எடுத்து காட்டியவர்கள் நம்முடைய பாரத தேச மக்கள். அந்த மக்களை உருவாக்கியவர்கள் கவிஞர் பெருமக்கள் தான். கவிஞர் பெருமக்கள் இல்லை என்றால் இங்கும் மனிதர்கள் துப்பாக்கிக்கு தான் பயந்து கொண்டு இருந்திருப்பார்கள். துப்பாக்கி என்பதுதான் ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடியது என்று இருந்த காலகட்டத்தில் கவிஞர் பெருமக்கள் அப்படி அல்ல, தன்னுடைய அறிவாலும் தம்முடைய அகிம்சை கொள்கையாலும் இந்த போரை வெல்ல முடியும் என்ற ஒரு சான்றை அவர்கள் அப்பொழுது விதைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விதைத்ததனுடைய காரணத்தினால்தான் சாதாரண மனிதனை கூட சிங்கமாக மாற்றி வெள்ளையர்களை வெளியேற்றக்கூடியதான அந்த வேள்வி அப்பொழுது நடைபெற்றது. ஆனால் அப்படி நடைபெற்ற காரணத்தினால்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை எளிமையில் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மக்கள் சுதந்திரம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டும் அவர்களுடைய இன்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்கள் இருந்த காலகட்டத்தில் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அப்படிப்பட்ட இந்த துப்பாக்கி முனைதான் ஒன்றை வெல்ல முடியும் என்ற காலகட்டத்தில் இல்லை பேனாவினுடைய நுனியும் வெல்ல முடியும் என்று சாதித்து காட்டியவர்கள்தான் இந்த கவிஞர் பெருமக்கள். அப்படிப்பட்ட கவிஞர் பெருமக்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாது இந்தியா முழுவதிலும் எல்லா தேசங்களிலும் விளங்கினார்கள். அதில் முதன்மையாக திகழ்ந்தவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். பயமின்றி அப்பொழுது வெள்ளையனுக்கு எதிராக போர் தொடுத்த நிலையிலே தன்னை மக்களை ஊக்கப்படுத்தி தன்னுடைய எழுச்சியாலும், ஏனென்றால் உணர்வுபூர்வமாக செய்ய வைத்தவர்கள். தன்னுடைய செயலால் செய்வது என்பது ஒரு கணம் செய்து முடித்து விடுவார்கள். ஆனால் உணர்வுபூர்வமாக செய்வது என்பது எல்லா நேரங்களிலும் தூங்கும் பொழுதும் சரி உணர்வுபூர்வமாக இருந்து தன்னுடைய இந்த வேட்கையை வேள்வியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தூண்டியவர்கள் கவிஞர் பெருமக்கள். அதில் முதன்மையாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் பாரதியை கண்டிப்பாக எல்லோரும் சொல்லியாக வேண்டும். முண்டாசு கவிஞன் என்று சொல்லக்கூடிய பாரதி இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய இல்லத்தை விட்டு ஆங்காங்கே தன்னுடைய அறிவாற்றலின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அதற்காக வெள்ளையன் இடத்திலே இருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாது சிறைக்கு சென்றிருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளே தன்னுடைய பேனா நுனியினால் அவர் எந்த இடத்திலும் கத்தி எடுத்து சண்டை போடவில்லை. ஆனால் தன்னுடைய பேனா நுனியினாலே மக்களை எழுச்சி பெற செய்தவர் நம்முடைய பாரதியார். அந்த பாரதியார் வழியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரதியாரை மிகவும் விரும்பி அவரோடு சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்திலே பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட பாரதிதாசன் அவருக்கும் எழுச்சி என்பது உண்டு. எல்லோருக்குமே புதுமையாக படைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று இருந்த காலகட்டத்தில் ஆனால் எழுச்சி என்பது விடுதலை மட்டுமே எழுச்சி என்பதை அவர்களெல்லாம் உணர்ந்து தன்னுடைய பாடல் வடிவங்களால் மக்களை எப்பொழுதுமே உணர்ச்சி பூர்வமாக வைத்தார்கள். ஏனென் நம்முடைய தமிழனுடைய மரபு என்னவென்றால் கலைகள் மூலமாகத்தான் இயல் இசை நாடகம் இவைகள் மூலமாகத்தான் மக்களுடைய உணர்வுகளை கண்டறிய முடியும் என்பதிலே எல்லோரும் ஆழ்ந்து இருந்தார்கள். அந்த வகையில்தான் பாரதிதாசனும் அந்த இடத்துல எழுச்சி கவிதைகளை நிறைய பாடியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாது நீங்கள் நாமக்கல் கவிஞர் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கம் ஐயா அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவிதை வடிவம் என்பது ஒரு பெரிய சிறந்த வடிவம். அந்த வடிவத்தில் அவர் என்ன செஞ்சார்னா பாடல் வரிகளை அவர் சொல்லும் பொழுதே உணர்வுபூர்வமாக கொல்லுமாறு அமைத்திருந்தார்கள். அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அகிம்சை கொள்கை உடையவர் அப்படி என்று சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்பொழுது கத்தியின்றி ரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு பாடினார். அதுக்கு அடுத்த வரையை பாருங்க, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவோர் சேருவோம் அப்படி என்று அவர் பாடினார்கள். அப்போ பாருங்க, சத்தியம் நித்தியம் என்பதை முன்னோர்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கூட நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய மலேசியாவில்
கண்ணியம் என்ற தலைப்பில்தான் பாடத்திட்டங்கள் முழுவதும் அமைய வேண்டும், இளைஞர்கள் எல்லோரும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் இப்பொழுது பாடத்திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முன்னோர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்களெல்லாம் பெரிய சான்றாக இருந்து மக்களிடத்திலே எழுச்சியை உண்டு பண்ணினார்கள். அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ எளிமை நிலையில் சொல்லக்கூடியதான அந்த பாடல் வரிகளாக அது அமைந்திருக்கிறது. ஏன்னா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று அதே நாமக்கல் கவிஞர் சொல்கிறார்கள். அப்போ சொல்கிறாருனாக்கா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கென்று ஒரு தனி குணம் உண்டு என்ற அந்த நிலை என்பது நாம் தான் தமிழனாக இருக்கக்கூடியவன். முதல்ல இங்கே கலாச்சாரத்தை உருவாக்கணும் என்பதற்கு இவைகளெல்லாம் முதற்காலத்திலே தன்னுடைய பேனா நுனியினால் எழுச்சியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இப்படி இதே போல நிறைய கவிஞர்களை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிக்குயில் என்று சொல்லக்கூடிய சரோஜினி நாயுடு என்று அழைக்கப்பட்ட அம்மையார் அவர்கள் தன்னுடைய கவிதை வரிகளில் சுதந்திர உணர்ச்சிகள் என்பது என்ன, ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஒன்றை சொன்னால் மட்டுமே தான் அவனால் அவன் தொடர்ந்து இயங்க முடியும். அந்த உணர்ச்சியை தூண்டியவர்கள் இவர்கள். அவர் மட்டுமல்லாது முகமது இக்பால் என்று சொல்லக்கூடிய அதே போல அவரும் ஒரு கவிஞர். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பஞ்சாப் மாநிலத்தில் எப்பொழுதும் எல்லோரும் வேகமாக செயலாற்றக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களை கூட சற்று நின்று சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை, சுதந்திர வேட்கையை அளித்தவர் யாருனாக்கா இந்த முகமது இக்பால் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞர். கவிதைகள் மூலமாக அவர்களை அங்கு நிதானம் செய்து இந்த வேள்வியிலே வெற்றி காண செய்தார்கள். அவர் மட்டுமல்லாது அது ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த அகிம்சை கொள்கையிலே முதன்மையாக திகழ்ந்தவராக விளங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியில் நாம் இன்பத்தை காண வேண்டும் என்பதில் அவர்கள் ஞானத்தின் வழியிலே ஒன்றை அணுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அவர் கவிஞர். ஆனால் விடுதலை போரிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எல்லோரையும் அகிம்சை காக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த வேள்வியை வெல்ல வேண்டும் என்று இந்த உலகிற்கு எடுத்து காட்டியவர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த சுதந்திர நன்னாளில் நாம் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மக்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். ஏனால் இன்று அந்த கவிஞர்களை பூரா நாம் மறந்துவிட்டோம். இப்பொழுது வரக்கூடிய அந்த கவிதைகள் என்பது உணர்வுபூர்வமாக இருக்கிறதா என்று பார்த்தால் அவைகள் சற்று குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த இந்த கவிஞர்கள் எல்லாம் எழுச்சியை உருவாக்கி ஒரு சாதாரண மனிதனை கூட சிங்கமாக அந்த களத்திலே நிறுத்தி காட்டியவர்கள் இந்த கவிஞர் பெருமக்கள். இந்த நன்னாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைய நம்முடைய சிந்தனை மேலோங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரம் உண்டு இங்கு சாதி, ஆயினும் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாடினான் மகாகவி. நமக்குள் இனம், மதம், சாதி, மொழி என்று பல்வேறு பிரிவுகளிலே பிளவுபட்டு கடுகின்ற இந்த இந்திய சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே முதலில் விதைக்க வேண்டியது எது என்று சொன்னால், ஆயிரம் உண்டு இங்கு சாதி, எனின் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்ற அந்த ஒற்றை வரி கோட்பாட்டை அன்றைக்கு பாரதி தன்னுடைய கவிதையின் வாயிலாக எடுத்து சொன்னதால்தான் நாம் ஒரு விடுதலை என்கின்ற, சுதந்திரம் என்கின்ற ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கின்ற சாதி, மொழி, இன பாகுபாடுகளை களைந்து நாம் எல்லோரும் இந்தியர் என்கின்ற ஒரே நேர்கோட்டில் இயங்கினால்தான் நம்முடைய விடுதலை என்பது நமக்கு வாய்க்கும் என்கின்ற அடிப்படையெல்லாம் நமக்கு வலியுறுத்தியவர்கள். உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் சுட்டி நம்முடைய விடுதலை வேட்கையை தூண்டியவர்கள் இந்த இந்திய மண்ணிலே பிறந்த கவிஞர்கள் ஆகையினாலே அதை மிக அழகாக ஐயா அவர்கள் இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து இரண்டாவதாக விடுதலை வேள்வியில் தலைவர்கள் என்ற தலைப்பிலே வில்லியனூர் ராக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற
பாரதி கோவிந்தம்மாள் பெயரிலேயே அந்த பாரதியை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் விடுதலை வேள்வித்தியில் தலைவர்களுடைய பங்கு என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நன்னாளில் அதற்கு காரணமான தலைவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அந்நிய ஆட்சியின் பிடியில் நம் தாய்நாடு சிக்கி தவித்தபோது தங்களின் சுகபோகங்களை மறந்து தன்னுயிரை ஈந்து நாட்டின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களின் தியாக வரலாறு அளப்பரியது. முதலில் தென்னகத்தின் புரட்சி தலைவர்கள். இந்திய விடுதலை போராட்டம் என்பது வட இந்தியாவில் மட்டும் நடந்த ஒன்றல்ல. அதற்கு முன்பே தென்னக மண்ணில் விடுதலை கனல் மூண்டது. முதலில் பூலித்தேவன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து முதலில் ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் வீரர். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக திகழும் இவர் பாளையக்காரர் முறையில் மிகுந்த சிறப்புக்குரியவர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாப் வரி வசூலிக்கும் உரிமையை கோரியபோது எங்கள் மண்ணிற்கு வரி கொடுக்க முடியாது என முதலில் முழக்கமிட்டவர் இவர். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக சுதந்திர முழக்கமிட்டு தாய்நாட்டின் தன்னாட்சி உரிமைக்காக தன் வாழ்நாளெல்லாம் போரிட்ட மிக உயர்ந்த வீரர் புலித்தேவர். வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக தென்னகத்தில் வீறுகொண்டு எழுந்த முதன்மை விடுதலை போராட்ட வீரர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மிக முக்கியமானவர். வரி செலுத்த மறுத்து அந்நிய அதிகாரத்திற்கு அஞ்சாமல் எதிர்த்து நின்ற இவரது வீரம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு பெரும் தூண்டுகோலாக அமைந்தது. 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாரில் புளிய மரத்தின் அடியில் மேஜர் பானர்மேன் தலைமையில் விசாரணை என்ற பெயரில் நாடகம் நடத்தப்பட்டது. கட்டபொம்மன் தன் செயல்களுக்காக சிறிதும் அஞ்சாமல் தாய்நாட்டின் உரிமையை பேசினார். 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாரில் பொதுமக்கள் முன்னிலையில் இவர் தூக்கிலிடப்பட்டார். தூக்கு மேடையை நோக்கியும் அச்சமின்றி நடந்து சென்று வீரமரணம் எய்தினார். கட்டபொம்மனின் மறைவு பாஞ்சாலங்குறிச்சியோடு முடிந்துவிடவில்லை. இவரது தியாகம் மருது சகோதரர்கள், ஊமைத்துறை ஆகியோரின் 1801 ஆண்டு தென்னிந்திய புரட்சிக்கு பெரும் தீப்பொறியாக அமைந்தது. அழகு முத்துக்கோன். இவரும் அந்நியரின் ஆதிக்கத்தை ஏற்க மறுத்து களத்தில் நின்று போராடி தூக்கு மேடை ஏறியவர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்ட இவர் ஆங்கிலேயரின் வர்த்தக ஆதிக்கத்தை உடைக்க சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர். கோவை சிறையில் கடுமையான செக்கிழித்து துயரிற்றவர். திருப்பூர் குமரன். ஆங்கிலேயரின் அடக்குமுறையையும் மீறி கொடியை கையில் ஏந்தி உயிர் பிரிந்த நிலையிலும் தேசிய கொடியை கீழே விழாது காத்த தியாகத்தின் உச்சம் இவர். சுப்பிரமணிய சிவா. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இணையற்ற தியாகமும் தீவிர தேசபக்தியும் கொண்ட முன்னணி போராளிகளில் ஒருவர். இவர் தனது வாழ்நாள் முழுவதையும் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவும் அர்ப்பணித்த மாபெரும் தியாகி ஆவார். தீரர் சத்தியமூர்த்தி. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் நாவன்மை மிக்க அரசியல் தலைவராகவும் விளங்கியவர். பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் வழிகாட்டியாகவும் குருவாகவும் திகழ்ந்தவர். தமது அரசியல் நுட்பத்தாலும் தியாகத்தாலும் தீரமிக்க பேச்சினாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தார் தீரர் சத்தியமூர்த்தி. தேசிய அளவிலான தலைவர்கள். இந்திய அளவில் விடுதலையை ஒருங்கிணைத்து லட்சக்கணக்கான மக்களை ஒரே வழியில் நடத்தி சென்ற மகத்தான தலைவர்கள் மகாத்மா காந்தி. அகிம்சை, சத்தியாகிரகம் என்னும் புதிய ஆயுதங்களால் உலக வல்லரசான ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி உலகிற்கே அமைதியை பெற்றுத்தந்த வழிகாட்டியாவார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன் என்று முழங்கி இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து போர்க்களத்தில் வீரம் விளைத்தவர். பகத்சிங். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இணையற்ற தீவிர புரட்சியாளராகவும் இளைஞர்களின் பேரெழுச்சி குறியீடாகவும் திகழ்ந்தவர். இந்திய சுதந்திர இயக்கத்தில் சோசலிச சிந்தனைகளை விதையிட்ட முன்னோடிகளில் ஒருவர். இவரது குடும்பமே விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட போராட்ட குடும்பமாகும். சிறையில் இந்திய கைதிகளுக்கு சம உரிமை கோரி 63 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். லாகூர் சதி வழக்கின் கீழ் பகத்சிங்,
சுகதேவ், ராஜகுரு ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 மார்ச் 23 அன்று லாகூர் சிறையில் தங்களின் 23வது வயதில் புன்னகையுடன் தூக்கு மேடையை முத்தமிட்டனர் இவர்கள் தூக்கிலிடப்பட்ட மார்ச் 23ஆம் நாள் இந்தியாவின் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த பகத்சிங்கின் வீரமும் தியாகமும் இன்றளவும் இந்திய இளைஞர்களுக்கு பெரும் ஊக்கமாக அமைகிறது. பாலகங்காதர திலகர்: சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று மக்களிடையே முழங்கி தேசபக்தியை விளைவித்தவர் இவர். தேசத்தை கட்டமைத்த தலைவர்கள்: விடுதலை போராட்டத்தோடு நின்றுவிடாமல் சுதந்திரத்திற்கு பின் நாட்டை சீரமைத்த தலைவர்கள். அந்த வரிசையில் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் இவர் ஆங்கிலேயர் வெளியேறிய பின் சிதறி கிடந்த 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கினார். ஜவஹர்லால் நேரு: இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகளின் முதன்மை சீடராகவும் இளைஞர்களை ஒருங்கிணைத்த தேசிய தலைவராகவும் ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்நிய ஆட்சியை எதிர்த்து தன் வாழ்வின் பெரும் பகுதியை சிறையிலும் போராட்ட களத்திலும் கழித்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தை உலக நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் ஜவஹர்லால் நேரு. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் சுதேசி இயக்கங்களோடும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான உலக அமைப்புகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்திய விடுதலையை உலகளாவிய மனித உரிமை போராட்டமாக உயர்த்தினார். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் விதியோடு ஒரு சந்திப்பு என்ற தமது வரலாற்று சிறப்புமிக்க உரையின் மூலம் இந்தியாவின் சுதந்திர பிரதமராக பொறுப்பேற்றார். ஜவஹர்லால் நேரு வெறும் அரசியல் தலைவராக மட்டுமின்றி நவீன இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை கொண்ட சிற்பியாகவும் தன் வாழ்வையே தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கு அர்ப்பணித்த தியாகியாகவும் திகழ்ந்தார். டாக்டர் அம்பேத்கர்: இந்திய விடுதலை போராட்டத்தில் டாக்டர் PR அம்பேத்கரின் பங்கு தனித்துவமானது. ஆங்கிலேயரிடமிருந்து அரசியல் சுதந்திரம் மட்டுமே பெறுவது போதாது எனவும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட இந்திய அரசியலமைப்பை வரைந்து நாட்டின் எதிர்கால வடிவத்தை உருவாக்கினார். லால் பகதூர் சாஸ்திரி: காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 16 வயதிலேயே போராட்ட களத்தில் குதித்தார். 1921 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என அனைத்து முக்கிய போராட்டங்களிலும் பங்கேற்று 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்தார். அவர்கள் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்பதும் நாட்டை லஞ்சம், வறுமையற்ற வல்லரசாக மாற்றுவதுமே நாம் அவர்களுக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாகும். நன்றி, வணக்கம். தலைவர்கள் என்றால் தன்னலம் கருதாது பொதுநல நோக்கோடு நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற குணத்தை உடையவர்கள் ஆவார்கள். அன்றைக்கு மட்டும் இந்த அளவிலே இந்திய ஒருங்கிணைந்த தேசிய அளவில் ஆங்காங்கே வாழ்கின்ற தலைவர்கள் தமிழகமாக இருந்தாலும் சரி, புதுவையாக இருந்தாலும் சரி, தென் தமிழகமாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் அந்நியர்களுடைய ஆட்சிக்கு அடிமைப்பட்டு இன்னலுற்று சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்களோ அவர்களுடைய அந்த இன்னல்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஏதாவது விடிவு கிடைக்காதா என்கின்ற நோக்கத்திலே அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், இந்த வெள்ளையரிடமிருந்து நாம் விடுதலை பெற்றால்தான் நம்முடைய மக்கள் அமைதியாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்காக தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய நலத்தை இவற்றையெல்லாம் பெரிதாக கருதாமல் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக வெளியே தன்னுடைய குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, நாடு கடந்த நாடு என்கின்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டவர்கள் அன்றைக்கு. அவர்களுடைய இந்த தியாகத்தால் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம், உரிமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையினுடைய அத்துணை சுகங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தியாகம்தான். அடுத்து பேராசிரியர்
தாகூர் கலைக்கல்லூரிய தமிழ்த்துறையிலே பணியாற்றி இருக்கின்ற அன்பிற்கினிய முனைவர் கா கண்ணன் அவர்களை விடுதலை வேள்வியிலே படைப்பாளர்களுடைய பங்களிப்பினை பற்றி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். புதுவை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் தொலைக்காட்சி நிலைய அன்பர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை வேள்வியில் படைப்பாளர்கள். பாரதி இப்படி சொன்னான்: வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ, என்றும் ஆரமதுன்னுதற் காசை கொண்டார் கல்லில் அறிவை செலுத்துவாரோ, விண்ணில் இரவிதனை விற்றுவிட்டெவரும் போய் மின்மினி கொள்வாரோ, கண்ணி ரெண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டிச் சிறியாரோ என்று சொன்னான். பாரதி அடிமை நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்தான். ஒரு படைப்பாளன், ஒரு எழுத்தாளன் சமுதாயத்தை புறம் தள்ளிவிட்டு அவனால் படைப்பு கொடுத்துவிட முடியாது. ஒரு படைப்பு என்று சொன்னால் எந்த காலத்திலே அந்த படைப்பு தோன்றுகிறதோ அந்த காலத்தை அது பிரதிபலிக்க வேண்டும். அப்படித்தான் விடுதலை போராட்ட காலத்திலே படைப்பாளர்கள் தம்முடைய படைப்புகள் மூலமாக, தமக்கு தெரிந்த கலைகள் மூலமாக விடுதலை உணர்வை மக்களிடத்திலே ஊட்டினார்கள். அது நாவலாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், அல்லது மேடை நாடகங்களாக இருந்தாலும், வில்லுப்பாட்டு இருந்தாலும், தெருக்கூத்தாக இருந்தாலும், திரைப்படங்களாக இருந்தாலும், திரைப்பட பாடல்களாக இருந்தாலும், அவற்றிலே அந்த விடுதலை வேள்வியை ஊற்றிருக்கிறார்கள். அப்படி படைக்கக்கூடிய படைப்புத்தான் காலத்தை வென்று நிற்கக்கூடிய படைப்பாக இருக்கும். அந்த வகையில் எந்தெந்த படைப்பாளர்கள் என்ன விடுதலை வேள்வியை ஊட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை, ஒரு சில செய்திகளை மாத்திரம் இங்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக மேடை நாடகங்கள். மேடை நாடகங்கள் மூலமாக யார் யார் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியிலே விடுதலை உணர்வை ஊட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக நம்முடைய நினைவிலே வரக்கூடியவர் தியாகி விஸ்வநாத தாஸ். இவருக்கு நாடக உலகின் இமயமலை என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஏனென்று சொன்னால், புராண இதிகாச நாடகங்களிலே வள்ளி திருமணம் என்ற ஒரு நாடகம், அந்த நாடகத்திலே முருகன் வேடமிட்டு நடிப்பார். முருகன் எப்படி இருப்பான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாடக மேடையிலே முருகன் வேடம் தரித்தவர் கதராடையிலே வருவார். அதுதான் அவருடைய அந்த விடுதலை உணர்வு ஊட்டக்கூடிய செய்தி. அப்படி கதராடையிலே வந்து தோன்றி அங்கே முருகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுரர்கள் சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் இவர்களையெல்லாம் பார்த்து பேசும்பொழுது எதிரிலே வெள்ளைக்காரன் இருப்பதாக நினைத்து கொண்டு அவனை பேசுவார். அசுரர்களாக இருக்கக்கூடிய சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் அவரிடத்துல பேசும்பொழுது இப்படி பேசுகிறார்: கொக்கு பறக்குதடி பாப்பா, நீயும் கோபமின்றி கூப்பிடடி பாப்பா, கொக்கென்றால் கொக்கு கொக்கு, அது நம்மை கொல்ல வந்த கொக்கு, வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு, நமது வாழ்க்கையை கெடுக்க வந்த கொக்கு, அக்கறை சீமை விட்டு வந்து இங்கே கொள்ளை அடிக்குதடி பாப்பா, கொக்கு அந்த வெள்ளை கொக்கு. இந்த பாட்டை அந்த மேடையில் பாடின உடனே ஒரே ஆரவாரம், கைத்தட்டல், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லாருடைய உள்ளத்திலேயும் விடுதலை உணர்வை ஊட்டியிருக்கிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்குவதற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இப்படி நாடகத்தின் மூலமாக பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஊட்டுகிறார்கள் என்று தெரிந்த ஆங்கில அரசாங்கம் நாடக தடை சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து நாடகமே போடக்கூடாது, இது போன்ற விழிப்புணர்வு நாடகம் நடத்தக்கூடாது அப்படின்னு தடையை ஏற்படுத்தி விட்டார்கள். நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓ, நீ விழிப்புணர்வு நாடகம் தானே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற, நாங்கள் புராண இதிகாச நாடகங்களை நடத்துகிறோம் அப்படி என்று சொல்லி புராண இதிகாச நாடகங்களிலே தேசபக்தியை ஊட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த செயல்களெல்லாம் செய்தவர் தான்
இந்த தாஸ் 1940 டிசம்பர் 31 54வது வயதிலே ஒரு இடத்திலே வள்ளி திருமணம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாடகத்திலே மிகச் சிறப்பாக அந்த செயல்பாடு போய்கொண்டிருக்கிறது. அவரை கைது செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறார்கள் தயாராக, எப்போ நாடகம் முடியும் அவரை கைது செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, அவர் மயில் மீது அமர்ந்தவாறே இறந்து போனார், தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேச பக்தர்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய இந்த பாரத பூமி. அவருக்கு அடுத்தபடியாக டி.கே. சண்முகம் குழுவினர், அது 4 பேர் சேர்ந்த சகோதரர்கள் அவர்கள். டி.கே. சண்முகம், டி.கே. சங்கரன், டி.கே. முத்துசாமி, டி.கே. பகவதி, இந்த 4 சேர்ந்து பல இடங்களிலே நாடகங்களை நடித்திருக்கிறார்கள். தேசபக்தி நாடகங்கள் தான். விடுதலை வீரர்களுடைய தியாகங்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அந்தமான் கைதி, இந்த நாடகத்தை எழுதியவர் கவிஞர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. அந்தமான் கைதி, அந்தமான்னு சொன்னாலே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறையில் அடைப்பார்கள். அப்போ அந்தமான் கைதி ஒரு தவறு செய்துவிட்டு அங்கு அந்த சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அங்கே மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த செய்தியை மையமாக கொண்டது அந்தமான் கைதி என்ற அந்த நாடகம். அங்கே சிறையில் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விடுதலை வேள்வியை அல்லது விடுதலை கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அப்போ சிறையில் இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடலாக எவ்வளோ வருத்தப்பட்டு பாடியிருப்பான் பாருங்கள். அங்கேருந்து பெரும்பாலும் கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறைக்கு போனால் அங்கேருந்து மீண்டும் யாரும் திரும்பி வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஒன்று இறந்து போக வேண்டும் அல்லது அவங்க கொலை செய்திருவாங்க. அப்படி சிறையில் இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடிய பாடலாக, சிந்தையை கவர்ந்திடும் இந்திய நாட்டை இந்த ஜென்மத்தில் காண்பேனோ, இந்த ஜென்மத்தில் என்னால் போய் அந்த தேசத்துக்கு போக முடியுமா, தேசத்தை பார்க்க முடியுமா, அப்படி என்று அந்த வேதனையை அந்த நாடகத்திலே பார்க்க முடியும். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், நாடக தடைச்சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நாடகத்தின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் தம்முடைய உத்தியை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் திடீர்னு அந்த நாடகத்தை அந்த மேடையில் பாரதியார் பாட்டு ஓடும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இப்போ அந்த நாடகம் புராண நாடகம்னு சொல்லிட்டாங்க. நாடகம் நடந்துட்டு இருக்கும்பொழுதே இடையில இது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஆனால் இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட இந்த சில உத்திகள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பாரதியாருடைய ஒரு நாடகம் ஓநாயும் வீட்டு நாயும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம், ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். விடுதலை போராட்ட நிகழ்வை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாடகம் அது. அவருடைய கதை கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமைத்தனமான ஆடம்பர வாழ்க்கையை விட பசியோடு இருந்தாலும் தனி மனித சுதந்திரமே மேலானது. இதுதான் அந்த நாடகத்தினுடைய கரு. வீட்டு நாய் கட்டப்பட்டிருக்கிறது, அடிமை விலங்கு, நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ராஜபோக வாழ்க்கை. ஆனால் ஓநாய் காட்டில் இருக்கிறது, அந்தந்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறது. ஆனால் நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்திலே போக முடியும், சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒரு வீட்டு நாய்க்கு அப்படி இல்லை என்று சொல்லி இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன என்பதை அந்த நாடகத்திலே பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். இப்படி பல்வேறு வகையான படைப்புகள் மூலமாக படைப்பாளர்கள் தம்முடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக தெருக்கூத்திலே எப்படி விடுதலை வேள்வியை ஊட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிகால அதாவது தொடக்க கால தெருக்கூத்து நாடக ஆசிரியர்கள் வீராசாமி தம்பிரான், நடேச தம்பிரான், ராகவ தம்பிரான், இவங்களுக்கு பேரே பாரம்பரிய வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உருவக கதைகள் மூலமாக மக்களிடத்திலே
விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியவர்கள். கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார் போன்ற அவருடைய வரலாற்றை எல்லாம் நாடகங்களாக மக்களிடத்திலே போய் நடித்திருக்கிறார்கள். மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதியை பாரத மாதாவாக, திரௌபதியை துகிலுருவக்கூடிய துரியோதனன் துச்சாதனன் கூட்டத்தை ஆங்கில அதிகாரிகளாக உருவகப்படுத்தி மக்கள் மத்தியிலே அடிமைத்தனத்திற்கு எதிராக மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கிய படைப்பாளர்கள் இவர்களெல்லாம். அதில் வரக்கூடிய ஒரு பாட்டு பாருங்க. வியாபாரம் செய்ய வந்தானடி, இந்த வெள்ளையன் நம்மை ஆள வந்தானடி, நம்ம ஊரு பருத்தியை அவன் நாட்டுக்கு அனுப்பி ஆடை உடுத்த நமக்கு அவன் வரி விதித்தானடி. நம்ம நாட்டில் இருந்து பருத்தி அங்கே அனுப்பி அங்கேருந்து ஆடை வருது, அந்த ஆடைக்கு நாம் வரி கட்டுறோம். தூங்குவது காலம் அல்லடி தம்பி, துணிந்து நீயும் எழுந்து நில்லடி, ஓங்கி அடித்து விரட்டுவோம் இந்த ஒட்ட நறுக்கும் வெள்ளையர் கூட்டத்தை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்புறம் வில்லுப்பாட்டின் மூலமாக எப்படி விடுதலை வேள்வியை வளர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அடுத்து பார்க்கலாம். காந்தி மகான் கதை என்ற வில்லுப்பாட்டினை கொத்தமங்கலம் சுப்பு எழுதியிருக்கிறார். அந்த வில்லுப்பாட்டினை கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் எல்லா இடங்களிலும் போய் நிகழ்த்தியிருக்கிறார். பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் மகாத்மா காந்தியினுடைய கதையை வில்லுப்பாட்டின் மூலமாக வாழ்க்கை வரலாற்றை, சுதேசி இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை NSK அவர்களுக்கு உண்டு. அந்த வில்லுப்பாட்டிலே வரக்கூடிய ஒரு பாட்டு, விடுதலையா விடுதலை, பாரத நாட்டினருக்கு விடுதலையா விடுதலை, அடிமைத்தனம் அகன்றடவே நம்மவர் அத்தனை பேருக்கும் விடுதலையா, ஆயுதம் எதுவுமே எடுக்காமல் அருள் அகிம்சை வழியினில் போராடி தாயக பெருமையை காத்திடவே சுதேசி தத்துவ பாதையை காட்டியவர் காந்தி என்ற அன்பு, அகிம்சை, சகோதரத்துவம் என்ற அந்த கொள்கையின்படி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர் இந்த நாடந்த வில்லுப்பாட்டின் மூலமாக NSK அவர்கள். இப்படி மேடை நாடகங்கள் மூலமாக, தெருக்கூத்தின் மூலமாக, வில்லுப்பாட்டின் மூலமாக, நாவல் படைப்புகளின் மூலமாக விடுதலை வேள்வியை மக்களிடத்திலே ஊட்டிய படைப்பாளர்கள் இன்றைக்கும் நினைவு கூறத்தக்கவர்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக விடுதலை உணர்வை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற நாவல் ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள் என்று இசை கலைஞர்கள் இவர்களெல்லாம் அன்றைக்கு மக்களோடு நேரடி தொடர்பை வைத்து கொண்டு, இப்போ தெருக்கூத்து என்று சொன்னால் மக்களோடு நேரடியான தொடர்பு உண்டு, மேடை நாடகம் அதே போல் மக்களோடு நேரடியான தொடர்பு உண்டு. இதன் வாயிலாக உணர்ச்சி பூர்வமான விடுதலை வேட்கையை மக்கள் மனத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் அது உண்மையிலே நமக்கு தெரியும். அந்த தகவல்களை எல்லாம் மிக அழகாக எதிர்வரும் இளைஞர்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே வழங்கியிருக்கின்ற பேராசிரியர் கண்ணன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக கடலூர் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையில் பணியாற்றுகின்ற பிரபாவதி அவர்கள் இப்பொழுது விடுதலை வேள்வியில் வீரமங்கையர் என்ற தலைப்பிலே உரையாற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆண்கள் மட்டுமல்ல உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள், தலைவர்கள் மட்டுமல்ல இந்திய விடுதலை போராட்டத்திலே களம் கண்டவர்கள், வீரமங்கையர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலே இந்திய அளவிலே இருக்கிறது. ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அன்றைக்கு இந்த உரிமை போராட்டத்திலே களம் கண்டவர்கள்,
உயிரை தியாகம் செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அது பற்றிய கருத்துக்களை உங்கள் முன் வழங்குவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தமிழே வாழி, அமுதமழியே வாழி. சான்றோர் உள்ளிட்ட இவ்வவைக்கு என் பணிவான வணக்கம். புதுவை தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதலை வேள்வியில் வீரமங்கையர். பெண்கள் போரில் பங்கெடுத்திருக்கிறார்களா என்று வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது வீரத்தாய் பற்றியான ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அப்பொழுதும் அந்த வீரத்தாய் தன் கணவனையும் தன் மகனையும் போருக்கு அனுப்பி அந்த செய்திதான் பதிவு செய்யப்பட்டுள்ளதே தவிர பெண் நேரடியாக போர்க்களத்தில் சென்று போரிட்டதான குறிப்புகள் நமக்கு இலக்கிய சான்றுகளில் இல்லை. முதலாக ஒரு பெண் போர்க்களத்தில் சென்று போரிட்டிருக்கிறாள் என்ற பதிவு நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்றால், வேலு நாச்சியார் தன் கணவன் இறந்துபட்ட பொழுது, ஆங்கிலேயர் படையினால் தன் கணவன் தாக்கப்பட்டு இறந்த பொழுது அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து ஒரு பெரும் பெண்கள் சேர்ந்த ஒரு படையை உருவாக்குகிறாள். பெண் படை, போர்ப்படையை உருவாக்குகிறாள். அந்த போர்ப்படை ஆங்கிலேயர்களை வீழ்த்தி சிவகங்கை சீமையை அவளுக்கு மீட்டு கொடுத்தது. இந்த போர்ப்படையை உருவாக்கும் பொழுது நாம் இதுவரை பேசிக்கொண்டிருப்பது யாரு என்றால் வேலு நாச்சியாரை மட்டும்தான். ஆனால் இந்த வேலு நாச்சியாருடைய வாழ்க்கையிலே அவளுக்கு உறுதுணையாக இருந்தது குயிலி என்று சொல்லக்கூடிய படைத்தளபதியும். அவள் ஒரு பெரும் படையை, பெண் படையை உருவாக்கினாள் அல்லவா? அந்த படைக்கு அவள் வைத்த பெயர் உடையாள் படை. உடையாள் என்பது யார் என்று பார்த்தால் அவள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுமி. அவளுடைய பெயரை வேலு நாச்சியார் எதற்கு பெண் படைக்காக வைக்க வேண்டும் என்று ஆராய்கையில் அவள் ஆங்கிலேயர்கள் வேலு நாச்சியார் தப்பித்து ஓடிய பொழுது அவள் எங்கே என்று கேள்வி கேட்டு அவளை மிரட்டுகிறார்கள். தன் நாட்டையும் தன் அரசியையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கடைசி வரை வாய் திறக்காமல் தன் உயிரை நீத்தாள். விடுதலை வேள்வியில் தன் உயிரை நீத்த உடையாள் நினைவுகூரத்தக்கவள். அந்த வகையிலே குயிலியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னுடைய படையினுடைய ஆயுதங்களினுடைய பலம் குறைவாக இருந்த காரணத்தால் எப்படி வீழ்த்துவது சரியான நேரம் பார்த்து காத்திருக்கிறார்கள். குயிலி ஒரு விஜயதசமி திருநாள் அன்று பெண்கள் மட்டுமே அந்த கோவிலுக்குள் நுழைய முடியும், அரண்மனை கோட்டைக்குள் நுழைய முடியும் என்ற வாய்ப்பை அறிந்து வந்து கூறிய பொழுது அனைவரும் அதற்கு தயாராகி போர் கருவிகளோடு அந்த கோட்டைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த சரியான தருணம் பார்த்து ஆங்கிலேயர்களுடன் உடைய ஆயுத கிடங்கை தன் உடலையே ஆயுதமாக்கி உடல் முழுவதும் எண்ணெய் பூசி தீயை பற்ற வைத்து கொண்டு அந்த ஆயுத கிடங்கினுள் குதிக்கிறாள் குயிலி. ஒட்டுமொத்த ஆங்கிலேய படையினுடைய ஆயுதங்களும் அழிக்கப்படும் அந்த தருணத்தில் வேலு நாச்சியாரினுடைய படை எதிரியை வீழ்த்தி சிவகங்கையை மீட்கிறது. இந்த வேள்வியில் தன் உயிரையே தீக்கிரையாக்கிய குயிலி இந்த வேள்வி தீயில் வீரமங்கையராக இன்றளவும் நினைவு கூறத்தக்கவள். இதற்கு பிறகு காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்டம், இந்த விடுதலைக்கான அகிம்சை போராட்டம் வரும்பொழுது அவருக்கே விடுதலை வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியது யார்? எதற்காக காந்தியடிகள் விடுதலை சார்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டார் என்று தேடி பார்க்கும் பொழுது தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி என்ற ஊரில் பிறந்து தென்னாப்பிரிக்காவில் தஞ்சம் புகுந்த, நெசவு தொழிலால் நசிந்து இங்கிருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு தஞ்சம் புகுந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் வள்ளியம்மை. 16 வயதான அந்த பெண் அங்கு இருக்கக்கூடிய நிறப்பிரிவினை, நிறப்போராட்டத்திற்கு எதிராக காந்தியடிகளோடு இணைந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று, சிறையிலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள், அந்த இருப்பிடம் அனைத்தினுடைய தாக்குதலின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழக்கும் தருவாய், உயிர் இழக்கக்கூடிய தருவாயில் நிற்கிறார். அந்த சமயத்தில் காந்தியடிகள் அவரை போய் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கே விடுதலை உணர்வை ஊட்டியவள் நீ என்று காந்தியடிகள் நேரடியாக தில்லையாடி வள்ளியம்மை அவர்களிடம் தெரிவித்ததான குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. காந்தியடிகள் இங்கு வந்து இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெறியேறு இயக்கம், இந்த மாதிரியான நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது அதற்கு உறுதுணையாக இருந்த பெரும்
தமிழர்கள், இந்தியர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரிவினரும் இருந்திருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். அவருக்கு காந்தியடிகளுடைய கொள்கையை பின்பற்றினவங்களில் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு விடுதலை வேணும், வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கோ கல்வி கற்கிறதுக்கோ நமக்கு உரிமை வேணும்னு போராடிட்டு இருக்கிற பெண்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு பெண்கள் வெளியில் வராங்க. அப்படி களம் இறங்கி போராடிய பெண்கள் பற்றி தான் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு விடுதலை உணர்வு வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கே அந்த விடுதலை உணர்வு வரும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருந்தவங்க கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூரில் பிறந்து காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒத்துழையாமை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய வீடு, நிலம், எல்லா சொத்துகளையும் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக அர்ப்பணிச்சவங்க. அது மட்டும் இல்லை, சிப்பாய் கழகத்தில் நீல் அப்படின்ற கூடிய ஆங்கிலேய அந்த அதிகாரிக்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்ட அந்த சிலை, இத்தனை உயிர்களை கொன்று குவித்த அவருக்கு சிலை வைப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் அஞ்சலை அம்மாள், அவளுடைய மகர், அவளுடைய பெண், அவளுடைய கணவர், இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 3 பேருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுது. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக 3 பேரும் தனித்தனி சிறையில் அடைக்கப்படுறாங்க. காந்தியடிகள் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்த நீல் சிலை போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் சிறையில் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய பெண், அந்த சின்ன 9 வயசு குழந்தையும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அந்த குழந்தைய வார்தா ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் போய் கலந்துக்கிறாங்க. அதில் தடியடிப்படுறாங்க. இரத்த காயத்தோடவே அவங்க அடுத்த கட்ட சட்ட மறுப்பு இயக்கத்துக்கான போராட்டத்தில் இறங்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கருவுற்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கூட அவங்க சிறை சென்று அந்த குழந்தை பேச்சுக்காக அங்கேருந்து வெளியே வந்து குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பிறகு மீண்டும் சிறைக்கு போய் அந்த தண்டனையை அனுபவித்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லுது. இப்படி இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம மக்கள் விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு பெண்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச நேரத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் தொட்டு காட்ட முடியுது. இதற்கு அடுத்தது இந்திய அளவில் யாரெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடித்தமான ஒரு நபரை நான் இந்த இடத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அருணா ஆசிஃப் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க ஹரியானாவில் பிறந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறித்துவ பள்ளியில் படித்து வந்தவங்களாக இருந்தாங்க. அப்புறம் பள்ளி ஆசிரியராக இவங்க மாறுறாங்க. திருமணத்தின் மீது நம்பிக்கையே இல்லாத அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது என்னென்னா ஒரு பெண்ணை அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு திருமணமே வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய தங்கைக்கு ஒரு பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமை சிந்தனையுடைய ஒருத்தரோட திருமணம் நடக்குது. அவருடைய நண்பராக வரக்கூடியவர் தான் ஆசிஃப் அலின்றவர். முஸ்லீம் மாநாட்டுக்காக அவர் வராரு. அவர் கூட இவங்களுக்கு இந்த நாட்டு விடுதலை சார்ந்த விஷயங்களை பேசும்பொழுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நட்பு, காதல் இதெல்லாம் ஏற்படும் பொழுது ஒத்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது. இப்போ 2 பேருமே சேர்ந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அருணா அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த மக்களுக்காக, இந்த விடுதலை போராட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் எடுத்த ஆயுதம் பேச்சு. ஒரு பேச்சின் மூலமாக இந்த உலக மக்களை ஒன்றிணைக்க முடியும், இந்த இந்திய மக்களை ஒன்று சேர்க்க முடியும், இந்த விடுதலைக்கு நம்மளுடைய அடக்குமுறைக்கு எதிராக நம்மளால் போராட முடியும் அப்படின்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆங்கிலேய அரசுக்கு அது மிகப்பெரிய கடினமான அதை எதிர்கொள்வதே கடினமாக இருந்தது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை எப்போல்லாம் இவங்க ஒரு அரங்கு அமைத்து பேசுகிறாங்க அப்படின்பொழுது அவங்கள கைது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. திருப்பி அதுக்கப்புறம் இர்வின் ஒப்பந்தம், காந்தியடிகளோட இந்த இர்வின் ஒப்பந்தம் வரும்பொழுது அரசியல் கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ணணுன்ற ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த சமயத்தில் கூட அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா, இவங்களை மட்டும் நாங்கள் விடுதலை பண்ண மாட்டோம், மறுபடியும் இவங்களை விடுதலை பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னா திருப்பியும் இவங்க இதே வேலையை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த தண்டனை காலம் முடிஞ்சு இவங்க வெளியே வந்துடுறாங்க.
மறுபடியும் வந்து அவங்க சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்திலையும் இவங்களை சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு இந்த விடுதலை அதாவது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க. அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட செய்து தராமல் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்த அருணா ஆசிஃப் அலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அகிம்சை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க எடுத்த அந்த அகிம்சை போராட்டம் அப்படின்றது அந்த ஆங்கிலேயர்களை ஆட்டி பார்த்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்னென்ன வசதிகளை கேட்டாங்களோ அந்த வசதிகளெல்லாம் அந்த சிறை கைதிகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்துட்டு இவங்களை மட்டும் தனிமை சிறையில் அடைக்கிறாங்க. இவங்களோட இருக்கும்பொழுது தானே இவங்களுக்கு இந்த போராட்ட உணர்வு வருது. இவங்களை தனிமை சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு தனிமை சிறைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதற்கு பிறகு இவங்களை அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள அங்கேருந்து விடுதலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மறுபடியும் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த சமயத்தில் அவங்கள ஒரு ராஜ துரோக குற்றம் சாட்டுறாங்க. அருணா ஆசிஃப் அலி மேலே வந்து ராஜ துரோக குற்றம் சாட்டி அவங்கள நாடு கடத்தணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கே அந்த இடத்துலேருந்து தப்பியோடி 4 வருஷங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழறாங்க. அப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழும்பொழுது இவங்களுடைய கணவன் இறந்து போகிறாரு. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இவங்க இல்லாததுனால அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க இங்கேருந்து தலைமறைவு வாழ்க்கை வாழும்பொழுதும் சரி, அதுக்கு பிறகும் சரி, மக்களுடைய சேவையில் தான், மக்களுக்கான பணியில், மக்களுடைய விடுதலைக்காகவே தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தாங்க. தன்னுடைய தீவிரமான செயல்பாட்டினால காந்தியம் தான் மிகச்சிறந்த கருவி அப்படின்றத அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க. ஆனால் காந்தி கூடவே நேரடியாக எதிர்கருத்துக்களை முன் வச்சதாகவும் வரலாறுல இவங்களை பற்றியான பதிவுகள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இவங்க இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய முயற்சியினால் சரஸ்வதி பவனம், லேடி இர்வின் கல்லூரி இந்த மாதிரியான இடங்களையெல்லாம் உருவாக்குறாங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, இந்திய அளவிலும் சரி, நம்ம தொட்டு காட்டக்கூடிய பெண்கள் வந்து ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலரை சொல்லும் பொழுதே நமக்கு இவ்வளோ நேரங்கள் ஆகுது. அவங்களுடைய ஒருத்தருடைய அர்ப்பணிப்பை பற்றி நம்ம பார்க்கும் பொழுதே இவ்வளோ வியப்பாக நமக்கு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த அடக்குமுறைக்குள்ளான ஒரு பெண் இனம் அப்படின்றது அதிலிருந்து வெளியில் வந்து இந்த நாடு அடக்குமுறைக்குள்ளாகி இருக்குது, இந்த நாட்டை நம்ம விடுதலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற முயற்சிகளை எடுத்த இந்த பெண்கள் எல்லாமே இந்த விடுதலை வேள்வியில் வீராங்கனைகளாகவே நிற்கிறார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல செய்திகளை கொண்டு செல்லுகின்ற நோக்கோடு வரும் தலைமுறையினர் இன்று நாம் அனுபவிக்கின்ற இந்த விடுதலை உணர்வு, இந்த விடுதலை காற்று எளிதாக நமக்கு வந்துவிடவில்லை. நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்ற பலதரப்பட்ட தலைவர்களினாலும், பலதரப்பட்ட தியாகிகளாலும், பலதரப்பட்ட வீர மங்கையர்களாலும் விடுதலை வேட்கைக்காகவே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த அத்துணை பேராலும் தான் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியான, அமைதியான வாழ்க்கையிலே அத்துணை நிலையிலும் உச்சத்தை எட்டக்கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் அவர்கள்தான் அடிப்படை காரணம் என்பதை இந்த இளைய சமுதாயம் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையிலே இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை புதுவை தொலைக்காட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த புதுவை மக்களின் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.